உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் ஆனஸ். வெல்கம் டு கேபேலாக்ஸ். நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொண்டரங்கி ஹில்ஸ் தாங்க போயிட்டுருக்கோம். இந்த கொண்டரங்கி ஹில்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள ஒட்டஞ்சத்திரம் அப்படிங்கிற ஊர்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தள்ளி கீரனூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் தாங்க இந்த மலை வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த மலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து ஒன்ஸ் வந்து போயிருப்போம். ஸோ அகைன் வந்து நான் வந்து இந்த மலைக்கு போகணும் அப்படின்னு ஏன் பிளான் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா வந்து சம் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து கிளியர் ஆகணும். ஸோ சின்ன வேண்டுதல் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இந்த மலை வந்து நான் ஏற போயிட்டுருக்கேன். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் நிறைய டைம் வந்து எங்கேயாச்சும் வெளில போகலாம் அப்படின்னு சொன்னால் அதை யாராச்சும் கூப்பிடுவேன் கால் பண்ணி. இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிளானுமே இல்லைங்க. சடனாக வந்து ஒரு 10:30 மணி வரைக்கும் மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு எங்கள் ஏரியாவில். ஸோ வந்து அந்தளவுக்கு எந்த பிளானும் இல்லை. 10:30க்கு லைட்டாக மழை விட்டுச்சு. டக்குன்னு வந்து என்னென்னு தெரியல, என் மனசில் என்ன படுதுன்னு தெரியல. டக்குன்னு கிளம்பி இந்த கோயிலுக்கு போவோம், இந்த டெம்பிள் ஏறும், மலை ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பிளான் பண்ணி டக்குன்னு கிளம்புனேன். ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லாத்தையும் கால் பண்ணி கேட்பேன், இங்கே போகலாமா இங்கே போகலாம்னு சொல்லிட்டு வரீங்களான்னு சொல்லிட்டு. இந்த டைம் வந்து யாரையுமே நான் ஃபோன் பண்ணி கூப்பிடலங்க. ஸோ வந்து நானே எப்படின்னு தெரியல, நானே கிளம்பிட்டேன், தனியாகவே கிளம்பிட்டேன். எங்கேயுமே வந்து நான் தனியாக அந்தளவுக்கு போனது கிடையாது வெளில. ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா நான் தனியாக கிளம்பிட்டேன். என்ன அதிசயம் எனக்கே தெரியல. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக போக வந்து தயக்கப்படுவீங்க, ஒரு பயம் இருக்கும் அப்படிலாம் நான் சொல்லுவாங்கள்ல. ஸோ வந்து தனியாக போக வந்து நான் வந்து பழகிக்கிறேன், அவ்வளோதான். நம்ம எங்கே இருந்தாலுமே தனியாக போயிட்டு பழகிக்குங்க. ஸோ வந்து தனிமை தான் வந்து இருக்கிறதுலே வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு மெடிசன் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா நிறைய வந்து கற்றுக் கொடுக்குறது வந்து தனிமையில் மட்டும்தாங்க. ஸோ அதனால தான் நான் தனியாக கிளம்பிட்டேன். மழை தெரியுது பார்த்தீங்களா ஸ்ட்ரெயிட்டாக, அதுதான் கொண்டரங்கி ஹில்ஸு. ஸோ வந்து நெருக்கமாக நம்ம வந்து வந்தாச்சு. வந்து மேலே வந்து எப்படி ஏற போகிறேன் அப்படின்னு தெரியல. ஏன்னா 1 இயர் ஆயிடுச்சு லாஸ்ட் டைம் ஏறினது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஏற போகிறேன், என்ன நிலமை இருக்குது, என்னோடய ஹெல்த்து கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ மேலே ஏறி பார்ப்போம், ஓகேங்களா. ஸோ வந்து மனக்கவலைகள், கஷ்டங்கள், சில பல இன்பம் துன்பங்கள்லாம் இருக்கும்ல. ஸோ அவங்களாம் வந்து கண்டிப்பாக வந்து இந்த மலை வந்து ஏறிட்டு ஒன்ஸ் ஏறிட்டு இறங்குங்க. கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து எல்லாம் நல்லது நடக்கும் அப்படின்னு நான் நம்பி தான் போயிட்டுருக்கேன். ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து என்ட்ரன்ஸ் வந்து வந்தாச்சுங்க. ஸோ சிவா அப்படின்னு சொல்லி கீழே ஒரு சிவன் டெம்பிள் இருக்கும். இந்த டெம்பிளில் வந்து சாமி கும்பிட்டு அப்படியே வந்து நம்ம மலை ஏற ஆரம்பிக்கலாங்க. அன்னதானமே பார்த்திங்கன்னா நடந்துகிட்ருக்கு, விசேஷமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி சண்டே, அப்படி இருந்தாலும் கோலாகலமாக வந்து அன்னதானம் நடந்துகிட்ருக்கு. அதே மட்டும் கெட்டி மல்லீஸ்வரர் ஆலயம். ஸோ அதாவது 3825 அடி இந்த மலையோட ஹைட்டு, ஓகேங்களா. இந்த சாமியை வந்து தொட்டு கும்பிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா ஒரு அறிவிப்பு பலகை. அதாவது பார்த்திங்கன்னா மாலையில் வந்து 4 மணி டு 6 மணி வரைக்கும் தான் மேலே ஏறலாம். அதாவது 4 மணி 6 மணி அதுக்குள்ளே ஏறி இறங்கிடணும், அது மட்டும் தான் போட்டிருக்காங்க, ஓகேங்களா. அதை அப்படியே படிச்சுட்டு அப்படியே நம்ம பொறுமையாக போவோம். இதுதான் ஃபஸ்ட்டு படிக்கிட்டு ஸ்டார்ட் ஆகுது. போக பார்த்திங்கன்னா கொஞ்சம் சமாதானமாக போகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மலை வந்து உச்சி செங்குத்தாக அப்படியே வந்து ஸ்டார்ட் ஆகுங்க. அதே மட்டும் லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பிள்ளையார் கோயில் இருக்கும். அதை அப்படியே வணங்கிட்டு அப்படியே நம்ம வந்து மேலே ஏற ஆரம்பிக்கலாங்க. அவ்வளோதான். இது வந்து ஸ்டெப்ஸ் வந்து சமதளமாக கொஞ்சம் போகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த லிங்க வடிவில் இருக்க தென் கைலாயம் அப்படிங்கிற ஒரு கொண்டரங்கி ஹில்ஸ் வந்து நம்ம ஏற போகிறோம். பொறுமையாக ஏறுங்க. ஏறு பொறுமையாக ஏறு, பொறுமையாக போவோம். ஒரு சின்ன பொண்ணு அழகாக பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து கீழே உட்காந்துட்டாங்க. இந்த பொண்ணு பார்த்துட்டு வந்து மேலே ஏறிக்கிட்டே இருக்குது. 2.5 வயசு தான் நினைக்கிறேன், 2 வயசோ 3 வயசு சம்திங் தான் இருக்கும். அப்படியே பொறுமையாக போவாங்க. ஏற வேண்டியது நிறையா இருக்குது, ஏற வேண்டிய படிக்கட்டு நிறையா இருக்குங்க. முயற்சியை மட்டும் விட்றாதீங்க. ஒரு கால்வாசி மலை ஏறினதுக்கப்புறம் ஆஹா கீழே இறங்கி போயிடலாண்டா அப்படின்னு தான் தோணும். தயவுசெய்து அந்த தோன்ற அந்த மனசுக்கு வந்து இடம் கொடுத்துறாதீங்க. அவர் இந்த மலையோட என்ட்ரன்ஸில் நீங்கள் காலை பதிச்சிட்டிங்கனாவே மலை ஏறி இறங்கிடணுங்க. ஏன்னா வந்து ஏன் அப்படி உங்களுக்கு தோணுன்னா, அவர் வந்து சோதிப்பாப்பில், என்னடா உனக்கு சோதனை கொடுக்குறோம், மேலே ஏறி வந்துடுவானா அவனு வந்து ஐயா வந்து சோதிப்பார், தெரியும் எனக்கு. ஸோ அதனால் நானடா முன் வச்ச காலை பின்ன வைப்பேன், என் ஐயனை பார்க்காம கீழே இறங்க மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு ஏறிட்டுருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டாப்புல, மொபைலை கீழே வச்சுட்டேன் டேங்கு வெளியே. அதை எடுத்துகிட்டு இதுக்கிட்டுன்னு மறுபடியும் ஏழை ஏறினேன். கால்வாசி தான் ஏறினேன். டப்புன்னு வந்து காலெலாம் பிடிச்சிருச்சுங்க. என்னன்னு தெரியும் எனக்கு, எப்போ அது மட்டும் ஆகாது, கால் பிடிச்சிருச்சு. ஆஹா சொல்லிட்டு அடிக்க போகுதுரா அவன் நினச்சிட்டே இருந்தேன். சார்ரா நம்ம ஆள் தான் அவன் சோதிக்கிறாப்புல, வேலையை காட்டுறாப்புல, மயங்கி உக்காந்துறாடே அப்படின்னு சொல்லிட்டு ஆனஸ்ட்டு
என்னதான் அவன் சோதிக்கிட்டான், நீ உன் இலக்கை ஏறி பார்த்துட்றா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே, கால் பிடிச்சது வந்து சரியாயிடுச்சு. ஏன் சரியாயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பன் ஈசன் அவன் ஒருத்தது தான். அவரால் மட்டும்தான் முடியும். சோதனையும் கொடுக்க முடியும், அதை சாதனையாகவும் மாற்றி காமிக்க முடியும். அவர் ஒருத்தாளால் தான் முடியும். இன்னும் உச்சியில் போகணும் வேறு. போங்களா? போவோம். இங்கேருந்து தான் ஸ்டார்ட் மலை. கொஞ்சம் ஏறி இருந்ததுக்கப்புறம் முழுசாக மலை. ஸோ இந்த அச்சை பார்த்தீங்களா? ஸோ இது தாயம் விளாடுவாங்கள்ல, அந்த காலத்தில் உள்ளவங்க தாயம் விளாண்ட இடம் அதிலே பாறையில் செதுக்கி சூப்பராக வந்து விளாண்டுருக்காங்க. அதோட அச்சு தான் அது. இதுவுமே பாறை வந்து கொஞ்சம் குகமாட்டம் தான் இருக்குது. இந்த வியூவை பாருங்கள் எப்படி அப்படியே பாருங்கள், செங்குத்தாக ஏறுது பாருங்கள். அப்படியே ஏறி அப்படியே போகும் மேலே. போனீங்கன்னா 3/4 மணி நேரத்தில் ஏறிட்டேன். ஒன்றே ஆகுது. வீக்லி ஒன்ஸ் வந்து எங்கேயாச்சும் ட்ரெக்கிங் போகணும், இல்லைனா நம்ம ஸ்டெமினா நம்மள்ட்ட இருக்காது. ஓகேவா? அதனால் உட்காந்த இடத்துல இருக்காமல் முடிஞ்ச அளவுக்கு ஜாகிங் போங்க. காமனாக எல்லாமே போகலாம், வயசானது சிறுசு பெருசு எல்லாமே போகலாம் ஜாகிங். அப்போ தான் நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. சன் தெரிஞ்சிட்டாரு. ஒளி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 1/2 மலை ஏறியாச்சு. கரெக்டாக வந்து சூரியன் வந்து இதை கடிச்சு கொடுக்குறாப்புல. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, செம்மையாக இருக்குங்க. இந்த மலை மேலே அப்படியே பார்த்திங்கன்னா சூரிய பகவான். இந்த டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் வந்து உட்காந்து தான் போகிறாப்புல இருக்குது. ஆனால் கிளைமேட்டு மந்தமாக இருக்கா, ஸோ அதனால் அப்படி தான் இருக்குது. ஆனால் பொறுமையாக பதிக்க இருந்துட்டு பொறுமையாக மேலே ஏறும். ஓகேவா? எல்லாம் ஏறணும். பணியாரம் ஆமாம், எங்கள் அம்மா வந்து செஞ்சு கொடுத்துச்சு. என்னக்கா ஆட்டம் பக்கத்தில் வந்துட்டேன். அதுங்க எவ்வளோ ஹைட்டு ஏறி வந்துட்டேன். பட் என்ன ரொம்ப கிட்ட கண்ணெல்லாம் கலங்குது, என்னன்னு தெரியல. பார்க்க போன சந்தோஷமாகவும் இருக்குது, கண்ணு பாட்டு கண்ணீர் தண்ணியும் வருது. சாதிச்ச ஃபீல் இருக்குங்க. அதை பார்க்கணுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அவ்வளோ சொல்லுது என்னன்னு தெரியல, கண்ணு கலங்குது. ஆண்டவா எல்லோரும் நல்லா இருக்கணும் ஆண்டவா, அவ்வளோதான் நம்மளை பொறுத்த வரைக்கும். தண்ணி குட்டி அங்கே ஒருத்தன் நிற்காம பாருங்க. குட்டி மேலே இருக்கியா? இல்லை, அவ்வளோதான் வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். டேய் பட்டு அப்படியா, வா மேலே வா, பிஸ்கட் வச்சுங்க, வா மேலே வா பாடி வா அப்படியா, வா பிஸ்கட் வச்சுருங்க, வா மேலே அப்படியா வராம பாருங்க. அவ்வளோதான், இதுக்கு தான் போகும்போது எதையும் வாதி கொண்டுட்டு நம்ம போக மாட்டோம். இருக்கிறத கொஞ்சமாக ஆளு கொஞ்சமாக பிரித்து கொடுக்கணும்ல, நம்மளால் முடிஞ்சது அவ்வளோதான். இதெல்லாம் பெரிய உதவி கிடையாது, ஏதோ நம்ம மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும், அவ்வளோதான். நம்மளால் ஏதோ சின்ன விஷயம் முடியுதுல்ல, அவ்வளோதான். அதை தாண்டோம்னா அங்கே தான் கோயில். ஓடியா பா பாடி வர பாருங்க. ஓடியா வா மேலே வா நமக்கு காவலாக வர்றாப்புலங்க கால பைரவர். இவருங்க அவ்வளோதான் வந்தாச்சு. முன்னாடி வராம பாருங்க, நம்மளை இவர் தான் நம்மளை வழி நடத்தி போகிறாப்புல. ஆண்டவா அவ்வளோதான் வந்தாச்சு. குட்டி ஆமாம் ஆண்டவா
இல்லை அது பேர் சதுப்புன்னு ஏறோப்பில் வந்தாச்சுங்க. நம சிவாய. நம சிவாய. நம சிவாய. நம சிவாய. நம சிவாய. நம சிவாய. அங்கே பாருங்க, அங்கே பாருங்க, சாமியை வேண்டிட்டு இருக்காரு காலபைரவர். சொன்ன ஓட்டுற கையா பாருங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு வந்ததுக்கு ஈசனை பார்த்து வெளியே கூப்பிட்டு போகிறேன். அவ்வளோதான். இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா மேலே போய்ட்டு கொஞ்சம் காட்டுறேன். ஓகேவா? நம்ம வந்து இப்போ சாமி கும்பிட்றோம். மன நிறையோட சாமி கும்பிடுவோம். ஓகேவா? ஒரு வேளை பார்த்திங்கன்னா ஐயனை பார்த்தாச்சு. எல்லாத்தையும் இது பார்த்திங்கன்னா அடுத்து இப்படியே போனோம்னா அடுத்து மேலே உச்சியில் வந்து ஒரு வேல் இருக்கும். அங்கே ஒரு சாமி இருக்கும். அவரும் போய் பார்த்து வந்துடலாம். ஆண்டவா. சாமி சந்நிதி வந்து 1:30 இடம் க்ளோஸு. அதனால் நம்ம வந்து அடைச்சிருக்கு. உள்ளே அப்படி இந்த கேட்லேருந்து பார்த்தோம்னா உள்ளே சாமி தெரியும். அந்தளவுக்கு வந்து கேட் வந்து பண்ணியிருப்பாங்க. ரொம்ப அது வரைக்கும் சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். டைமிங் பார்த்திங்கன்னா காலைல 8:30 மணி டு 11:30 வரைக்கும் நார்மல் டேஸில். சண்டே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 8:30லேருந்து 1:30 வரைக்கும் சந்நிதி வந்து இந்த சந்நிதி ஓப்பனில் இருக்குமா. நம்ம வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மணி 5 மணி 3:30 ஏறணும். 5 மணி ஆச்சு. 1:30 மணி தான் ஏறி இருக்கும். இப்படி வாங்க மேலே போவோம். இவ்வளோ எப்படி இருக்குன்னு மேலே தான் போகணும். இந்தவா இதுலேயும் ஏறலாம். மேலே எல்லாம் எப்படி இந்த இதுலேயும் போகலாம். இதுலேயும் ஏறுவோம். இது கொடுத்துருக்கா. பிடிச்சிட்டு ஏறுறதுக்கு மேலே செயின் கொடுத்துருக்காங்க. கொடைக்கானலேருந்து வரோம். ஓகே. சிவனை பார்க்கலான்னு வந்தோம். கொண்டங்கிரி மலை வந்தது. செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைங்களா அது? ஃபஸ்ட் டைம். எப்படி இருக்குது? செம்மையாக இருந்துச்சு. கிக்காக இருந்துச்சு. ஓவராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஓகே ஓகே. ஏறுறது எப்படி ஈஸியாக இருக்கா? இல்லை ப்ரோ, ஈஸி நினச்சி தான் வந்தோம். ஆனால் எப்படி ஈஸியாக வர முடியும்? நீங்கள் வந்திருப்பீங்கல்ல. ஆனால் நல்லா இருந்துச்சு. நல்லா கஷ்டமாக இருந்தாலும் கொஞ்சம் கிக்காக இருந்துச்சு. கிளைமேட் மாட்டதுக்கும் கொஞ்சம் எங்களுக்கு இதாக இருக்குது. மூச்சு வாங்க. நன்றி. பார்க்கலாம். நன்றி. பார்த்து பாங்கிதா? ஓகே ப்ரோ, பார்க்கலாம். ஓகே. பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து நம்ம கொண்டதங்கி மலை வந்து டாப் ஹீலுக்கு வந்து வந்தாச்சு. பார்க்குறீங்க எப்படி இருக்கு பாருங்க.
அந்த அளவுக்கு வந்து சூப்பராக வந்து சாமி தரிசனம் வந்து பார்த்தாச்சுங்க. ரொம்ப மனசு வந்து நிறைஞ்சிருக்கு, அதுதான் சொல்லணும். நம்ம கஷ்டப்பட்டு ஏறி வந்தாலும் ஐயனை பார்த்தோன்னா அந்த கஷ்டம் எல்லாமே வந்து மறந்துடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ஒரு டைமாச்சும் இந்த சிவனை வந்து பார்த்து தரிசிச்சுங்க. உங்கள் மனசில் என்ன வேண்டிட்டு வருவீங்களோ கண்டிப்பாக வந்து நடக்கும் அப்படின்னு நம்பி வாங்க, கண்டிப்பாக அது நடக்கும். நம சிவாய. இந்த இடத்துல வந்து இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். இன்னொரு வீடியோ வந்து சந்திக்க நான் உங்கள் ஆனஸ்ட். பாய்.